ஒருத்தர் கைலாசத்துக்கு வந்து பிரம்மச்சரியம் எடுத்தார். அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, சில நேரத்துல சன்னியாசத்தை ஆழமா நீங்க உலகத்துக்கு சொல்றீங்க, இது காரணம் என்ன சாமி? ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ஸ்வீட்டா, ஜாலியா நான் சொன்னேன். ரொம்ப அழகான பொண்ணை கட்டிக்காத, அடுத்த மாசப்படுவான். ரொம்ப அசிங்கமான பொண்ணையும் கட்டிக்காத, நாளைக்கு உனக்கே பிடிக்காம போயிடும். உன்னோட உயரமா இருக்கிற பொண்ணை கட்டிக்காத, அவகிட்ட அண்ணாந்து பேசிய கழுத்து சுளிக்கிடும். குள்ளமா இருக்கிற பொண்ணை கட்டிக்காத, குனிஞ்ச தலை நிமிரவே முடியாது. குண்டான பொண்ணை கட்டிக்காத, அவ தீனிக்கும் வருமானம் பத்தாது. ஒல்லியான பொண்ணை கட்டிக்காத, வீட்டுக்குள்ள எங்கன்னு போய் தேடுவ அவளை. ரொம்ப படிச்ச பொண்ணை கட்டிக்காத, உன்னை மதிக்கவே மாட்டா. அதுக்காக படிக்காத பொண்ணை கட்டிடாத, நீ சொல்றது அவளுக்கு ஒண்ணும் புரியாது. தம்பி சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது சாமி, நல்லாவே புரிஞ்சுது. கல்யாணமே பண்ணிக்காதுன்னு முதலியே சொல்லிருக்கலாமே சாமி. அதுக்கு ஏன் சாமி இவ்வளவு பெரிய விளக்கம் சொன்னா? வேண்டா கேட்கறான். மண்ணு மேல ஆசைப்பட்ட பல்வாள் தேவனும் செத்து போயிட்டான். பொண்ணு மேல ஆசைப்பட்ட பாகுபலியும் செத்து போயிட்டான். எது மேலேயும் ஆசைப்படாத கட்டப்பா தான் கடைசி வரைக்கும் இருந்தான் பார்ப்பா. போலித்தனமான கெட்டப்பா வாழ்றத கட்டப்பா வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. போய்யா.